அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ஒரு ஜாதகருக்கு திருமணம் தாமதமாவது ஏன், இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நம்ம வீக்கெண்ட் லைவ்ல இருக்கட்டும், கன்சல்டேஷன் வரக்கூடிய அப்பாயின்மெண்ட்லயே ஆகட்டும், முதல் கேள்வி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 60% கேள்விகள் திருமணம் எப்பொழுது நடக்கும், இதை பற்றின கேள்விகள் தான் அதிகமாக லைவ் வீக்கெண்ட் கன்சல்டேஷன்லயும் சரி அப்பாயின்மெண்ட்லயும் இருக்குது. இதற்கான ஒரு ஒரு தீர்வாகத்தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே ஒரு புரிதல் வந்துவிடும் உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில எப்பொழுது திருமணம்ன்றது. முதல்ல ஒரு விஷயம், ஒரு குழந்தை இன்றைய தினமா இருக்கட்டும், நீங்கள் பிறந்த தினமாக இருக்கட்டும், பிறக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு சில ஜாதகர்களுக்கு திருமண தடையை கொடுக்கிறது கிரகம். இதுல திருமண தடையை முதன்மையா கொடுக்கிறது லேட் மேரேஜ், தாமதப்பட்ட திருமணத்தை முதன்மையா கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருள் கிரகங்கள் தான். அந்த அமைவுகள்ல முதன்மை பண்பை ராகு கேதுக்கள் பெற்று விடுகின்றன. அடுத்த படிநிலைகள்ல செவ்வாய் பகவான் பெற்று விடுகிறார். இந்த செவ்வாய் ஆகட்டும், ராகு கேதுக்களாகட்டும், இந்த மூன்று தான் முதன்மையா ஒரு ஜாதகத்துல திருமணத்தை தடை பண்ணக்கூடிய, அதாவது தாமதப்பட்ட திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களா வரையறுக்கப்படுகிறது. இதுல இன்னொரு கிரகமும் எக்ஸ்ட்ரா ஆடாயிக்குது, அதாவது சனி பகவான். எப்படி சனி பகவான் ஆடாகிறார்னா, எப்பொழுதெல்லாம் சனி பகவான் ஸ்தான பலத்தை பெறுகிறாரோ, ஆட்சி பெற்ற நிலையோ உச்சம் பெற்ற நிலையோ, அதாவது மகர கும்பத்துல இருக்கக்கூடிய நிலை அல்லது துலாத்திலே இருக்கக்கூடிய நிலை, விளையாட்டா கூட சொல்லலாம். இந்த 90கள்ல பிறந்தவர்களுக்கு திருமணம் இன்னும் நடக்கலன்னு நிறைய பேர், அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மகர கும்பத்துல சனி பகவான் உறுதியா இருப்பார். இதே நிலை தான் 1960கள்ல 60 to 65 இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, 61லேருந்து 66 இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாம தடைபட்டிருப்பாங்க. அதே போலதான் 1930கள்லயும் பிறந்த ஒரு 5 வருடம் சனி பகவான் எப்பெல்லாம் மகர கும்பத்தில் ஆட்சியில இருந்தாரோ அந்த 2.5 வருடங்கள்ல பிறந்த குழந்தைக்கு எதிர்காலத்துல 30 வயது வரைக்கும் திருமணம் ஆகாம இருந்துதான் திருமணம் ஆகும். அதற்கு இன்னொரு உதாரணம், இப்ப 2024 நம்ம இருக்கிறோம். இப்ப கும்பத்துல இருக்கிற சனி பகவான் 2021 26 வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு திருமணம் நடக்காது. இது எப்ப நடக்கும் அப்படின்னா 2050கள்ல அவங்க கேட்பாங்க, ஏன் எங்களுக்கு இன்னும் திருமணம் நடக்கலன்னு பார்க்க முடியுது. ஒரு ரிப்பீட்டடா நடக்கக்கூடிய விஷயம். அதற்கான காரணம் என்னன்னா, முதன்மையா ராகு கேதுக்கள் தடை பண்றாங்க, அடுத்த செவ்வாய் தடை பண்றாங்க. குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருள் கிரகம் அமர்ந்தால் திருமணம் தாமதப்பட்டு தான் நடக்கும், அல்லது 7ஆம் இடத்துல இருள் கிரகம் அமர்ந்தால் தாமதப்பட்டு தான் நடக்கும், 8ஆம் இடத்துல இருள் கிரகம் அமர்ந்தால் தாமதப்பட்டு தான் நடக்கும். அப்போ நம்ம சொல்லக்கூடிய அமைவுகள்ல ராகு கேதுக்கள் கண்டிப்பா 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதுல ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் 2, 7, 8ஆம் ஆதிபத்தியமாக கிட்டத்தட்ட 6 மணி நேரத்தை ஆக்குபை பண்ணிடும். 6 மணி நேரம் ஒரு நாள்ல பிறக்கிற குழந்தைக்கு 6 மணி நேரம் இயல்பாகவே தடையோடு பிறக்கும் அந்த குழந்தை. இதற்கடுத்து செவ்வாய் பகவான் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7, 8, 12ஆம் இடம். இதுல ரொம்ப வீரிய முக்கிய பாவமாக 7, 8, 12ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். அது ஒரு 6 மணி நேரம், கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கண்டிப்பாக திருமண தடை இருக்கும். 24 மணி நேரம் பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல 12 மணி நேரம் இந்த தடை இருக்கிறது. இதுல மெஜாரிட்டியா சனி பகவானும் 90கள்ல பிறந்தவர்களுக்கு சேர்ந்ததுனாலதான் கிட்டத்தட்ட ஒரு நாள் பிறந்த குழந்தைக்கு 12 மணி நேரம் இருந்த தடையானது மேலும் ஒரு 6 மணி நேரம் ஆடாகி 18 மணி நேரம் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தடை இருந்தது. அதனால்தான் 90கள்ல பிறந்த குழந்தைக்கு 18 மணி நேரம்னா கிட்டத்தட்ட 90களில் பிறந்த 65% ஜாதகர்களுக்கு தாமதப்பட்டு தான் திருமணம் நடந்துச்சு. காரணம் இதான், 91லேருந்து 96 வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு தாமத திருமணத்துக்கு இதுதான் காரணம். திருமண தடையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேதுக்கள், அடுத்த படிநிலையில செவ்வாய், அதற்கு அடுத்து சனி பகவான். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது ஒரு விதி. அதே போல இன்னொரு தடையை கொடுக்க முடியும், 5ஆம் இடமும் தடையை கொடுக்க முடியும். 5இல் இருள் கிரகம் அமர்ந்தாலும் குழந்தை பிறப்பது லேட் ஆகும். குழந்தை பிறப்பது லேட் ஆகிறதுனால சில பேருக்கு இயல்பாகவே அவங்க கர்மவினையின் அடிப்படையில திருமணத்தை தாமதப்படுத்தி விடுகிறது. இப்ப இந்த விதியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேசிக்கா நீங்க வீடியோ பாக்குறீங்கனாலே உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னம் என்ற புள்ளியில் இருந்து அடுத்தடுத்த வீடுகளுக்கு எப்படி கிரகம் பார்க்கணுன்றது தெரிஞ்சிருக்கும். 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 5ஆம் இடம், இங்கெல்லாம் இருள் கிரகம் இருந்துச்சுன்னா தடை பண்ணுது. 12ல செவ்வாய், இதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் தடைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல ஒரு ஜாதகர் வரார், அவருடைய ஜாதகத்துல 2ஆம் இடத்துல இருள் கிரகம் இருக்கு, அல்லது 7, 8, 12ல இருள் கிரகம் இருக்கு. ஒரு 21 வயதுல அந்த ஜாதகர் திருமணம் பார்க்க வரார். நிறைய பேருக்கு வந்துடும். ஏன்னா 21, ஏன்னா எப்பொழுதுமே இருள் கிரகம் என்ன பண்ணுன்னா அந்த ஆசையை தூண்டி விடும். திருமணம் பண்ணணும்னு திருமணத்துக்காக அலைய வேண்டிய சூழலை கொடுத்துருவோம். 4-5 வருடமா பெண் பார்க்கிறதோ, வரன் பார்ப்பது, ஆண்கள் பார்ப்பதோ இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். மணமகன் மணமகள் பார்ப்பதை நிகழ்த்தி கொடுக்கும். எல்லா இடமும் போய் பார்ப்பீங்க, எங்கேயுமே அமையாத சூழல் இருக்கும். உடனே ஒரு சந்தேகம் வரலாம், கோச்சாரத்துல குரு பயிற்சி வருது, குரு பார்வை வருது, சுக்கிர வியாழ நோக்கம் வருது,
சுக்கிரன் வருகிறார் சாதகமாக, செவ்வாய் வருகிறார் சாதகமாக, ராகு கேதுக்கள் வருது சாதகமான நிறைய பலன்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. அதே போல் நிறைய பரிகாரங்களும் பண்ணியிருப்பீங்க. பரிகாரம் என்பது கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் இருந்துமே ஜாதகருக்கு நடக்கல. ஏன்னா திருமண தடையை பத்தி பார்த்துட்டா இப்ப எப்ப நடக்கும் அதை பத்தி பார்க்க வரோம். உங்களுடைய ஜாதகங்கள்ல நாம் சொன்ன விதிகள்ல 2, 7, 8, 12 மற்றும் 5ல இருள் கிரகம் இருந்து ஸ்தான வலுவை பெற்றிருந்தா தாமதப்படும். தாமதப்பட்டுருச்சு. எவ்வளவு நாள் தாமதம் இருக்கும்னா, பெண்ணாக இருக்கும்போது 27 வயது, ஆணாக இருக்கும்போது 29 வயது. இதுதான் தடைக்கான காலகட்டங்கள். இதுல இன்னொரு சந்தேகம் வரலாம், 29 வயதே தாண்டி போயிடுச்சு, பெண்ணுக்கு 27 வயதே தாண்டி போச்சு, ஆனா நடக்கல. அது ஏன் காரணம்னா, நடப்பு தசாபுத்திநாதன் யாருன்னு பார்க்கணும். இயல்பாகவே இருள் கிரகம் நம்ம சொல்ற இடங்கள்ல அமர்ந்துருச்சு அப்படின்னா, அடுத்ததா 27 வயதை ஒரு பெண் கடக்குறீங்க, ஒரு ஆண் 29 வயதை கடக்குறீங்கன்னா அந்த கிரகம் வலுவிழந்து விட்டது. நீங்க எந்த பரிகாரமும் பண்ண வேணாம், எந்த பூஜையும் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரகம் செயல்பாட்டை இழந்து விட்டது. அதன் பிறகு உங்களுக்கு துணைவர் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு தசைநாதன் ஒத்துழைக்கணும். நடப்பு தசையாரோ அந்த தசைநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார்? புத்திநாதன் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்ள, குறிப்பா 2, 7ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்றாரா அல்லது 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாருன்னு பார்க்கணும். அப்பொழுது தசையோ புத்திநாதனோ 2, 5, 7ஓடு தொடர்பு கொண்டால் அப்பதான் திருமணம் நடக்கும். நிறைய பேருக்கு வயசு 33 ஆயிடும், இருள் கிரகங்கள்லாம் அமர்ந்திருக்கும், அந்த எல்லாம் விலகி இருக்கும், அவ்வளவுதான். அது காரகமே இவ்வளவு வருடம் வரைக்கும் தான் அது வீரியமா இருக்கும், முடிச்சிருக்கும். ஆனா என்ன நடக்கும்னா, தசா புத்தி நல்லா இருக்காது. தசா புத்தி தடைபடுத்துறதெல்லாம் கிரகம் நீக்கினா கூட தசா புத்தி அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்காது. அதுதான் காரணம். தசைநாதனும் புத்திநாதனும் 2, 7, 5ஓடு தொடர்பு கொண்டால் அப்பொழுது திருமணம் நடக்கும். திருமண தடைக்கு காரணம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த அமைப்புகளை இன்னும் புரியலைன்னா நம்ம சேனல்ல வீடியோ பதிவேற்றம் செஞ்சிருக்கிறோம். 90களில் பிறந்தவர்களுக்கு ஏன் தாமத திருமணம்னு அந்த டாபிக்ல கொஞ்சம் இதை விரிவாக பேசியிருக்கிறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.